இனிய வணக்கம் உறவுகளே. உலகெங்கும் வாழும் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய தலைப்பாக நான் எடுத்துக்கொண்டது கனடா வருமான வரி அறிவிப்பு. ஜூன் 5 முதல் டாப் அப் பணம் வரவிருக்கின்றது. ஆகவே இது முக்கியமான ஒரு விடயம். எல்லாரும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். எனவே உங்கள் அனைவருக்கும் இதை அறிய தர வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் உங்களுக்கு இதை சமர்ப்பிக்கின்றேன். ஜூன் 5 முதல் கனடா வருமான வரி, அதாவது கனடா ரெவென்யூ ஏஜென்சி தகுதியுள்ள கனடியர்களுக்கு ஒரு முறை குரோசரி, அதாவது நீங்கள் வளமையாக வாங்கும் உங்களது உணவுப் பொருட்களுக்கான பெனிஃபிட் டாப் அப் பணத்தை வழங்க உள்ளது. இது அதிகரித்து வரும் உணவு செலவுகளை சமாளிக்க உதவுவதற்காக அரசாங்கம் எடுத்துள்ள ஒரு நடவடிக்கை. ஜூன் 5 அன்று என்ன நடக்கின்றது? தகுதி உள்ளவர்களுக்கு 2025-26 GST HST கிரெடிட் தொகையின் 50% அளவிற்கு ஒரு முறை பணம் வழங்கப்படும். இந்த தொகை 2024 உங்களது வருமான வரி பத்திரத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படும். இதற்கு எந்த விண்ணப்பமும் தேவையில்லை, தானாகவே வழங்கப்படும் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இது ஏன் முக்கியம்? 2020 முதல், அதாவது 2020ஆம் ஆண்டு முதல் கனடாவில் உணவுப் பொருட்களின் விலை பொதுவாக பணவீக்கத்தை விட வேகமாக அதிகரித்து வருகின்றது. சராசரியாக ஒரு குடும்பம் வருடத்துக்கு சுமார் $782 கூடுதல் குரோசரி, சாப்பாட்டு செலவுக்கு செலவு செய்கின்றார்கள். அதே நேரத்தில் சுமார் 24% கனடியர்கள் கடந்த ஆண்டு உணவு பற்றாக்குறை ஃபுட் இன்செக்யூரிட்டி அனுபவித்துள்ளனர் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. உதாரணமாக கிடைக்கும் தொகைகள் என்னவென்று பார்ப்போமா? சுமார் 25,000 வருமானமுள்ள ஒருவர் $267 பெறலாம். சுமார் 40,000 வருமானமுள்ள ஒருவர், 4 பேர் கொண்ட குடும்பம் சுமார் $533 பெறலாம் என்பதே ஆகும். எனவே இதை தயவு செய்து தவறாமல் பாருங்கள். எனது பதிவுகளை மேலும் மேலும் பார்த்து கொண்டு வந்தீர்களே ஆனால் உங்களுக்கு பலவிதமான உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பல பதிவுகளை நான் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன். அதாவது 2026 ஜனவரி மாதத்திலிருந்து நான் இதை பதிவு செய்து கொண்டு வந்திருக்கின்றேன். இதை உங்களுக்கு விரும்பிய உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் சிநேகர்கள் உங்களுக்கு விரும்பியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.